அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரம் அவருடைய பிரசன்னத்திலே நாம் இருக்கிறோம். அவருடைய சமூகத்தை நாம் தேடி ஓடி வந்திருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் தம்முடைய நாமம் மகிமைக்கென்று கோத்திரத்திற்கு ஒருவனும் குலத்திற்கு ஒருவனும் அவர் தெரிந்து கொண்டு தமது ஜனங்களை வேறு பிரித்தெடுத்த ஒன்றாய் சேர்த்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். நமக்கு ஒரு பெயர் உண்டு வேதத்திலே. நாம் ரட்சிக்கப்பட்ட ஜனம். நாம் யார்? ரட்சிக்கப்பட்ட ஜனம், மீட்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தாலே விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். நாம் ஆண்டவருடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள். அல்லேலூயா. ஒரு சாதாரண உலக ஜனங்கள் வாழ்வது போல நம்மால வாழ முடியாது, வாழக்கூடாது. தேவன் அதை விரும்பவில்லை. உலக ஜனங்கள் வாழ்வது போல வாழ்வதற்கு நமக்கு உரிமை இல்லை. ஏனென்றால் நாம் நமக்கே சொந்தம் இல்லையா. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர்ல 6ஆம் அதிகாரம் 19-20 பாருங்க. அழகா சொல்ற வசனங்கள் இதெல்லாம். உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றும் உங்களிலே தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய நீங்களும் நானும் தான் தேவன் பரிசுத்த ஆவியாக நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிற ஆலயமா இருக்கிறது. ஆகவே நாமே ஆலயமா இருக்கிறோம். ஆனா உலக ஜனங்கள் அப்படி அல்ல. தங்களை ஆலயமாக்கி கொள்ளவில்லை. தங்களுக்காக ஒரு ஆலயத்தை கட்டி அதை பிரதிஷ்டை செய்து அதை அபிஷேகம் பண்ணி அந்த ஆலயத்திற்குள் தெய்வத்தை கொண்டு வந்து உட்கார வைத்து விட்டு அவர்கள் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் உலக ஜனங்கள். ஆனால் ஆண்டவர் என்ன செய்துட்டாரு? எல்லா சிஸ்டத்தையும் மாத்திட்டு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தம்மால் மீட்கப்பட்ட ஜனங்களை, அவருடைய சரீரங்களை அவர் வந்து வாசம் பண்ணுற ஆலயமாக இருக்கிறது என்றும் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நாம் நம்முடையவர்கள் அல்ல, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? இது என்ன அர்த்தம்? நீங்க உங்களுக்கே சொந்தம் இல்ல, நாம் நமக்கே சொந்தம் இல்ல. அப்ப நம்ம யாருக்கு தான் சொந்தம்? நம்ம யார் மீட்டெடுத்தார்களோ, நம்ம யார் விலை கொடுத்து வாங்கினார்களோ, நம்ம யார் ரட்சித்தாரோ, நம்ம யார் ஆட்கொண்டாரோ அவருக்கு மட்டும்தான் நாம் சொந்தமானவர்களாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நமக்கே சொந்தமானவர்கள் அல்ல. ஆக நம்ம இஷ்டத்துக்கு இந்த உலகத்துல வாழ முடியாது. ஆனா மற்ற ஜனம் வாழுகிறாங்களே, அவங்க வாழட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்களும் நானும் மீட்கப்பட்ட ஜனம், அவருக்கு சொந்த ஜனம், அவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. அல்லேலூயா. அதனால தான் என்ன சொல்ற, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? விலை கொடுத்து வாங்கப்பட்டீர்களே. தம் சொந்த ரத்தத்தினாலே அவர் நம்மை விலை கொடுத்து வாங்கினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். ஆக நாம் விசேஷமானவர்கள். ஆகவே வாரம் ஒரு முறை நம் ஆண்டோட சமூகத்தில் ஓடி வருகிறோம். அதை பரிசுத்தமாய் ஆசரிப்போம். கடமை உணர்வோடு நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம். வாஞ்சையோடு ஆராதிப்போம். தாகத்தோடு ஆராதிப்போம். ஆசையாய் ஓடி வருவோம். அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு ஆவியிலே பலனடைவோம். உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு அன்பு கூறுவோம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா சுவிசேஷத்தில் 23வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சில விஷயங்களை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன்.
ஏனென்றால் உலகத்திலே நிறைய கிறிஸ்தவர்கள், பெரும்பான்மையான கிறிஸ்தவ மக்கள் இந்த காரியத்திலே தெளிவில்லாதவர்களாய் வாழுகிறார்கள். அப்படி நாம் வாழக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் 27வது வசனத்துல. கொண்டு போகிற போது இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு போறாரு. 23வது 26ல இருந்து படிங்க. அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்துகிட்டு போறாரு. போகும்போது அவராலே அந்த சிலுவையை, அந்த பாரத்தை சுமக்க முடியவில்லை, தள்ளாடுகிறார். ஏனென்றால் ஏற்கனவே அவர் சேவகர்களால் அதிகமாக உபத்திரவப்பட்டு விட்டார். முள்குடை வைத்து சூடின போது, வாரினாலே, கசையினாலே அவரை அடித்தார்கள். அப்பவே முதுகெல்லாம் கரியும் சதையும் பிச்சு வந்துட்டு ரத்தம் சொட்டிச்சு. இதுல வேற பாரமான சிலுவையை அவருக்கு மேல வைத்த உடனே அப்படியே அவர் பிழியப்பட்டார். ஏற்கனவே அடிச்சு இருக்குது, கொஞ்ச நேரம் ஒட்டி இருக்கிற ரத்தமெல்லாம் பாரத்தை தூக்கி வச்ச உடனே என்னாச்சு, இன்னும் கொஞ்சம் அதிகமா ரத்தம் வெளியே. ஆமா, அவர் பிழியப்பட்டார், பாரத்தை வச்சு பிழியப்பட்டார். அப்ப எல்லா ரத்தமும் போயிடுச்சு. அந்த சிலுவையை சுமக்கிறது அவர்கிட்ட பலம் இல்ல. அதனால இவர் வழியிலே செத்து போட்டு போறாரு அப்படின்னு நினைச்சு சேவர்கள் என்ன செஞ்சாங்க, வழியில போயிட்டு இருக்க ஒருத்தனை பிடித்து அவரால் முடியல, அதனால நீ சுமந்துக்க அப்படி சொல்லிட்டு அவன் பேர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அவன் பேர் என்ன? சீரேனை ஊரானாகிய பேரு ஜீவ புஸ்தகத்துல அவன் பேரு ரெஜிஸ்டர். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க பேரும் என் பேரும் ஜீவ புஸ்தகத்துல ரெஜிஸ்டர் ஆகணுமா, ஆகக்கூடாதா? சொல்லுங்க. ரெஜிஸ்டர் ஆகணும்னா என்ன செய்யணும்? நாமும் இயேசுவோடு சேர்ந்து பாடு அனுபவிக்கும். இயேசுவோடு சேர்ந்து நம் ஊழியம் செய்வோம். இயேசுவுக்காக நாம் ஊழியம், இயேசுவுக்காக ஓடி வரும், இயேசுவுக்காக கொடுக்க வேண்டும், இயேசுவுக்காக பாடுபட வேண்டும், இயேசுவுக்காக என்று ஒவ்வொரு மூச்சும் நமது பெருமூச்சா இருக்க வரும். அல்லேலூயா. ஒரு மூச்சு கூட நம்முடையதாக இருக்கக்கூடாது, நமக்கென்று இருக்கக்கூடாது. ஒவ்வொரு மூச்சும் இயேசுவுக்கென்று இருக்க வேணும். இன்னும் அந்த நிலைக்கு நம்ம இன்னும் உயரல, அந்த நிலைமைக்கு நான் இன்னும் பக்தி ஆகல, அந்த நிலைமைக்கு நான் இன்னும் போகல, வரல. ஆனா வரணும். அதுக்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நமது பேருக்காகவோ புகழுக்காகவோ அல்ல இந்த ஊழியம். இந்த ஊழியம் கர்த்தருக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க. ஜனங்களும் நல்லா கவனிங்க. யாருக்காக புலம்பி அழுதார்கள், யாருக்காக புலம்புகிறார்கள், யாருக்காக அழுகிறார்கள் என்று தெரியாமலே அழுதார்கள், புலம்பினார்கள். ஒரு கூட்டம். ஒரு கூட்டம் பரியாசம், ஒரு கூட்டம் நிந்தனை, ஒரு கூட்டம் காரி துப்புது, ஒரு கூட்டம் அவமானப்படுத்துது, ஒரு கூட்டம் சிலுவைய சுமத்துச்சு. இப்படி பலவிதமான மக்கள் இயேசுவை சுற்றிலும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இயேசுவுக்காக அழுகிற ஒரு கூட்டத்தை இந்த உலகத்துல கிறிஸ்தவர்களை நம்ம பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான ஸ்திரீகள் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனா கிறிஸ்தவர்கள் என்று நாம எடுத்துக்கொள்ளலாம். இயேசுவுக்காக அழுகுற கூட்டம். நானும் சின்ன வயசுல அப்படிதான் அழுதுட்டு இருந்தேன். எங்க கேத்தலிக், ரோமன் கேத்தலிக்ல இருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். அந்த 14 ஸ்தலங்கள் என்று சொல்லி வச்சிருப்பாங்க. இயேசுவை யூதாஸ்
30 வெள்ளிக்காசுக்கு விற்றது, அப்புறம் சிலுவையை கொண்டது வைக்கிறது, இப்படி ஒவ்வொரு காட்சிகளாக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் உயிரை கொடுக்கிற வரைக்கும் ஒரு 14 ஸ்தலங்கள் என்று வைத்திருப்பார்கள் கேத்தலிக்ல. ஒவ்வொரு ஸ்தலத்திலையும் போய் முட்டி போட்டு அழுவேன். ஆமா, எனக்காக அடிக்கப்பட்டீங்களா, எனக்காக குத்தப்பட்டீங்களாப்பா. இயேசுநாதருடைய பாடுகளை சிலுவை நினைச்சு அழுவேன். தோற்றம் ஒருவேளை அந்த காலத்துல நான் நினைக்கிறேன், அப்பதான் நான் எனக்காக அழல, யாருக்காக அழுதேன்? இயேசுவை இப்படி கொடுமைப்படுத்தினாங்களே, நான் மட்டும் அங்க இருந்திருந்தா என் ஆண்டவர் அடிக்கிறதுக்கு விட்டே. அவ்வளோ ஒரு இது, இந்த யூத பசங்க, இந்த யூத நாயிங்க இப்படிலாம் சொல்லி அவங்கள திட்டி இயேசு இப்படி கொடுமைப்படுத்திட்டாங்களே அப்படின்னு அழுதுட்டு இருந்தேன், அறியாமல் தெரியாமல். சோத்திரம், அல்லேலூயா. இப்போ இயேசுவுக்காக அப்படி ஒரு கூட்டம் இன்னைக்கும் அழுதுட்டு இருக்குது, இன்னைக்கும் இயேசுவுக்காக புலம்பிட்டு இருக்குது. அதுல வந்ததுதான் இது 40 நாள். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படிங்களேன். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 3வது வசனம். இது அப்படியே வச்சுக்கோங்க. யாக்கோபு செத்து போறாரு. அப்படியே வாசிங்களேன். 1ல இருந்தா படிங்களேன். யாக்கோபு இறந்துடுறாரு. இப்போ யோசேப்பு என்ன செய்றாரு? தன் தகப்பனுடைய முகத்தின் மேல் விழுந்து அழுது அந்த பாடிய, அப்பாவுடைய தகப்பனுடைய பாடிய முத்தம் செய்தான். பின்பு எத்தனை நாள் துக்கம் கொண்டாடினார்கள்? இயேசுநாதருக்கு எத்தனை நாள் துக்கம் கொண்டாடுகிறார்கள்? அப்ப 70 நாள் பெருசா, 40 நாள் பெருசா? சொல்லுங்க. ஒரு மனுஷன், யாக்கோபு ஒரு மனுஷன் தான். சோ ஒரு மனுஷனுக்கே 70 நாள் கொண்டாடுறாங்க. என்ன கொண்டாடினாங்க? துக்கம் கொண்டாடு. இன்னைக்கு இந்த 40 நாள் என்ன செய்கிறார்கள் ஜனங்க? 40 நாள் துக்கம் கொண்டாடுகிறார்கள். ரைட்டா? சரியா நான் சொல்றது? துக்கம். எதுக்காக துக்கம் கொண்டாடுகிறார்கள்? இயேசுநாதர் என்ன சொல்றாரு பாருங்க. லூக்கா சுவிசேஷத்துல 23ல 27 அப்படியே படிக்க. திரும்பி, குமாரத்திகளே, எனக்காக துக்கம் கொண்டாடாமல் எனக்காக அழாதீங்க, எனக்காக துக்கம் கொண்டாடாதீங்க. இன்னைக்கு உலகம் யாருக்காக அழுதுட்டு இருக்குது? சொல்லுங்க, யாருக்காக அழுதுட்டு இருக்குது? இயேசுவுக்காக அழுகுறாங்க. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காகவும் காலமெல்லாம் அழுங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. 40 நாளைக்கு மட்டும் எனக்காக அழுதுட்டு மீறி காலம் இல்லையா? என்ன பண்றீங்க? அதனாலதான் நம்ம அவங்க பண்ற மாதிரி நம்ம பண்றது இல்லை. சரியா? இயேசுநாதருடைய வார்த்தைகளை நம்ம கீழ்ப்படியுமா வேண்டாமா? அப்ப யாருக்காக நம்ம துக்கப்படணும்? நமக்காக, நம்ம தேசத்துக்காக, நம்ம சுற்றிலும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக இல்லையா? பாவத்திலும் அக்கிரமத்திலும் அழிந்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுக்காக, உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்களுடைய வருங்காலத்திற்காக, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களுக்காக, பிள்ளைகளுடைய காரியங்களுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது? அவங்களுடைய ரட்சிப்புக்காக, அவருடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக, அவருடைய கீழ்ப்படிதலுக்காக, அவர்களுடைய உத்தமத்திற்காக
நம்முடைய தேசத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக இல்லையா நாம் அழ வேண்டியவர்களா இருக்கிறோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் நாம் மற்றவர்களுக்காக அழ வேண்டிய ஒரு காலம், துக்கிக்க வேண்டிய ஒரு காலம் இல்லையா? எத்தனை கிறிஸ்தவர்கள் பெயர் எனக்கு சாராய கடையில் இருக்குது இல்லையா? எத்தனை கிறிஸ்தவர்கள் குடிக்காரர்களா இருக்கிறார்கள்? எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள்? கிறிஸ்தவத்திற்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஆமென். அது நம்மேல் விழுந்த கடமை. ஆமென். அல்லேலூயா. ஆமென். நாம் இயேசுவுக்காக துக்கம் கண்டிருப்பது இல்லை. இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கா, அவர் எழுந்துட்டாரு. நாம் மகிழ்ச்சியாய் ஆண்டவரை ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இயேசு இதெல்லாம் பார்த்து அவர் துக்கப்படுது. இந்த ஜனங்க அறியாமைனாலே எனக்காக அழுறாங்க, நீங்க எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் அப்படின்னு சொன்னாரு. அது சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, ரொம்ப அதை நிறுத்தி நிதானமா வாசித்தா அது ரொம்ப பியூட்டியா இருக்கும். நான் கரெக்டா 12 மணிக்கு முடிச்சிருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளைபெறாத கர்ப்பங்களும் பால்படாத முலைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். பிள்ளை பெறாதவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிற காலம் வரும். வந்துருச்சா? இந்த பிள்ளைகளை ஏன் தான் பெத்தனும்? எத்தனை பெற்றவர்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? ஆமா, இவனை பெத்ததுக்கு நான் ஒரு அமிகல பெத்திருக்கலாம், ஆமா அரைக்கிறதுக்குனாச்சும் சட்னி அரைக்கிறதுனாச்சும் உதவி இருக்கும் அப்படின்னு எத்தனை தாய் தப்பனுமார்கள் கண்ணீர் வடிக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காலங்கள் அப்படி இருக்கிறது. அப்படிப்பட்ட காலம் வரும்னு சொன்ன இயேசு சொன்னது எனக்கு நிறைவேறிட்டு இருக்குது. ஆமா, என்ன பிள்ளை பெறாத கர்ப்பங்களும் பாருங்க, அந்த துக்கத்திலும் அந்த வேதனையிலும் இயேசு கிறிஸ்துவால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இது. சோ அதை நம்ம முக்கியப்படுத்தணும். ஸ்தோத்திரம். கல்யாணம் ஆகாம இருக்கிற ஸ்திரீகள் பாக்கியவான்கள் அப்படின்னு இங்க சொல்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அப்படிப்பட்ட கொடுமையான காலங்கள் வந்துருச்சு, இன்னைக்கு வந்துருச்சு. பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் சரி, வாலிபர்களுடைய வாழ்க்கையிலையும் சரி, இன்றைக்கு பிசாசு புகுந்து விளையாடி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். பாவத்திற்கு நேராய், அசுத்தத்திற்கு நேராய், அருவறுப்புகளுக்கு நேராய் ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், மாண்டு கொண்டிருக்கிறார்கள், அசிங்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட காரியத்துக்கெல்லாம் ஒரு நியாய தீர்ப்பு நாள் வரும். அந்த நாட்களிலே அவர்களுக்கு வாசிங்க, என்ன சொல்லுவாங்களாமா? அவ்வளவு அக்கிரமங்களும் அநியாயங்களும் பூமியில அப்படியே மலிந்து கிடக்குமா. அவ்வளவு பெரிய ஆபத்துகளும் வேதனைகளும் இனித வருகிற காலத்திலே வரப்போகிறது என்று இயேசு சிலுவிலே மரிப்பதற்கு கொண்டு போகப்படும் போது வழியில தனக்காக அழுந்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் பேசுறார். ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. மீகா தீர்க்கதரிசன புத்தகம், மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 1 அதிகாரம் 16வது வசனம். மீகா 1:16 தானம்மா? அருமையான உன் பிள்ளைகளின் நிமித்தம் மொட்டை எடுத்துக்கொண்டு, யாருக்காக? பிள்ளைகளின் நிமித்தம் நீ தலையை சிரைத்துக் கொண்டு மொட்டையிட்டுக் கொண்டு
இரு. பாவத்திற்கு சிறைப்பட்டு போகிறார்கள், அசுத்தத்திற்கு சிறைப்பட்டு போகிறார்கள், அடிமைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். பரிசுத்தம் இல்லாத ஒரு காரியத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்து பிசாசானவன் அவர்களை சிறைப்படுத்திக் கொண்டு போகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழ வேண்டியவர்கள் நாம், அழுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் நாம். ஜனங்கள் நம்மை சுற்றிலும் இப்படி பாவத்திற்கு சிறைப்பட்டு போகிறார்கள், அசிங்கத்திற்கு சிறைப்பட்டு போகிறார்கள், சினிமா காரியங்களுக்கு இன்றைக்கு சிறைப்பட்டு போகிறார்கள், சினிமா நாயகர்கள் பின்னாலே சிறைப்பட்டு போகிறார்கள். இல்லையா? அரசியல்வாதிகள் மக்களை விலை கொடுத்து வாங்குகிறார்கள், தங்களுக்கு அடிமைகளாக மாற்றிக் கொள்கிறார்கள், சிறைப்பிடித்துக் கொள்கிறார்கள். இந்த நிலைமை மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென். சோ பிசாசினுடைய காரியங்களுக்கு அடிமைகளாக்கப்பட்டு சிறைபிடிக்கப்பட்ட மக்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டுமா? சொல்லுங்க. இந்துக்கள் அடிக்கிறாங்களா? மொட்டை அடிக்கிறாங்களா? இல்லையா? வளர வளர போய் ஆமா காணிக்கை என்ற பெயர்ல என்ன செய்றாங்க? முடியை காணிக்க கொடுக்குறாங்க. எந்த கிறிஸ்தவங்க எனக்கு காணிக்கை கொடுக்குறாங்க முடிய? மொட்டை எடுத்து துக்கம் கொண்டாடுகள் எத்தனை பேர் துக்கம் கொண்டாடுறாங்க? அந்த மாதிரி இயேசுவுக்காக துக்கம் கொண்டாடுறோம்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா எப்படி துக்கம் கொண்டாடணும்? மறுபடி எப்படி துக்கம் கொண்டாடணும்? இயேசுவுக்காக நீங்க எத்தனை பேர் மொட்டை அடிச்சுக்கிறாங்க? மொட்டை அடிச்சு துக்கம் கொண்டாடுறாங்க 40 நாளைக்கு. எந்த கிறிஸ்தவங்க செய்யறாங்க? அல்லேலூயா, செய்யறது இல்ல. காரணம், அது எகிப்திய மக்கள் செய்து கொண்டிருந்த பாரம்பரிய காரியங்கள். மரித்தவர்களுக்காக துக்கம் கொண்டாடினார்கள். அவங்க செஞ்சிட்டு இருந்த காரியத்தை அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களும் ஃபாலோ பண்ணாங்க. அதனால்தான் ராஜாக்கள் சாகும்போது அல்லது உற்றார்கள், உறவினர்கள், நெருங்கினவர்கள் மறிக்கும் போது போய் மொட்டை அடிச்சுக்கிட்டு துக்கம் கொண்டாடுவார்கள். 40 நாளைக்கு அவங்க துக்கம் கொண்டாடிட்டு இருப்பாங்க. அது உலகத்தார் எகிப்தியர்கள் பண்ணின விஷயங்கள். அதெல்லாம் நாங்க படுகர்கள் மத்தியில ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். அந்த படுகர்கள் என்ற அந்த மலைஜாதி மக்கள் ரொம்ப நெருங்கின மாமா, மச்சான், அக்கா, அப்பா, அம்மா, இது மாதிரி யாராவது இறந்துட்டாங்கன்னா என்ன செய்வாங்க? எல்லாருமே மொட்டை அடிச்சுப்பாங்க. உறவினர்கள் எல்லாருமே மொட்டை அடிச்சுட்டு அவங்க 40 நாளைக்கு துக்கம் கொண்டாடுவாங்க. அது அவங்களுடைய காரியம், பாரம்பரியங்கள். அத நம்ம தேவ பிள்ளைகளாக நம்ம செய்யணும்னு அவசியமே இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இங்க சொல்றாரு, என் ஜனங்க சிறைப்பட்டு போயிட்டாங்க, அதனால நீ இப்படி துக்கம் கொண்டாடு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமே சிலுவையிலே நமக்காக யாவையும் செய்து முடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகம புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்களேன். உபாகமம் 25ஆம் அதிகாரம். உபாகமம் 25ஆம் அதிகாரம் 1ல இருந்து படிங்க. ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணிக் கொள்ள அவர்கள் நியாயம் விசாரிக்க கடவுள். 25ஆம் அதிகாரம். மனிதருக்குள்ளே வழக்குண்டாய் அவர்கள் நியாயம் விசாரிக்கப்பட நியாயஸ்தலத்திலே வந்தால் நியாயாதிபதிகள் நீதிமான் என்றும் குற்றவாளியை குற்றவாளி என்றும் தீர்க்க கடவர்கள். குற்றவாளி அடிகளுக்கு பாத்திரமானால் அடிகளுக்கு பாத்திரமானால் நியாயாதிபதி அவனை கீழே கிடைக்க பண்ணி அவன் குற்றத்திற்கு தக்கதாய் தனக்கு முன்பாக கணக்கின்படி அடிக்க கடவன். அவனை 40 அடி வரைக்கும் அடிக்கலாம். அவனை 40 அடி வரைக்கும் அடிக்கலாம். இந்த 40க்கு வரேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை அதிலும் அதிகமாய் அடிக்கிறதினால் 40 அடிக்கு மேல அவனை அடிக்க கூடாது. அப்படி அடிச்சா
அடிக்கிறதுனால் உன் சகோதரன் உன் கண்களுக்கு முன்பாக நீசனாய் தோன்றுவான். ஆதலால் அவனை அதிகமாய் அடிக்க வேண்டாம். 40 அடிக்கு மேல அடிக்காதீங்க. 40 அடிக்கு மேல அடிக்காதீங்க. ஏன்னா அவன் உன் சகோதரன், அவன் உன் பார்வையிலே நீசனாக இருப்பான். அப்போ எத்தனை அடி வரைக்கும் அடிக்கலாம் சொல்லுங்க? ஆமா, குவைத்து இந்த மாதிரி இஸ்லாமிய நாடுகளிலே தப்பு செஞ்சவங்களை என்ன செய்வாங்க? சாட்டையில 40 அடி அடிப்பாங்க. அந்த அடி அடிச்சானாச்சும் அவன் அந்த தப்பை இனிமே வாழ்க்கையில செய்வானா? சொல்லுங்க. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு தேசம் நம்ம தேசமா மாறிச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் தப்பு செய்யறவங்களுக்குலாம், இல்லையா? ஆனா ஏன் இல்ல தெரியுமா? இயேசுநாதர் உங்களுக்காக எனக்காகவும் அவர் வாரினாலே அடிக்கப்பட்டாரா? சொல்லுங்க, அடிக்கப்பட்டாரா? சோ நமக்கு மேல விழ வேண்டிய அடி. ஏன்னா நம்ம தான் குற்றவாளிகள், நம்ம தான் தண்டனைக்கு உரியவர்கள், நம்ம தான் அடிக்கு பாத்தியவர்கள். ஆனால் நம்ம மேல விழ வேண்டிய எல்லா அடியையும் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? தன்மேலே எவ்வளவு பெரிய அன்பு பார்த்தீங்களா நம்ம மேல, இல்லையா? அன்புள்ள இயேசுதானே. ஆமென். இந்த அன்புள்ள இயேசுவுக்கு நாம் நன்றி செலுத்தணுமா வேண்டாமா? சொல்லுங்க. ஒவ்வொரு அடிக்கும் நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அடிகளுக்கு பாத்திரம் நம்ம தான். ஆனா இயேசுநாதர் நம்ம மேல விழ வேண்டிய அடி எல்லாத்தையும் அவர் மேல ஏற்றுக்கொண்டார். இயேசு நல்லவர் தானே. ஆமென். அந்த இயேசுவை நாம் நேசிப்போம் தானே. அந்த இயேசுவுக்காக வாழ்வோம் தானே. அந்த இயேசுவுக்காக நாம் அடி வாங்குவோம் தானே. அந்த இயேசுவின் சுவிசேஷத்தை நாம் சுமந்து கொண்டு நாம் போவோம் தானே. ஆண்டவருக்காக நாம் வாழ்வோம் தாமே. அல்லேலூயா. அப்படி ஒரு தீர்மானத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டு. அதான் நம்ம சாம்பல் புதனும் கொண்டாடுறது இல்ல, நம்ம துக்க நாட்களையும் கொண்டாடுறது இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இயேசுவோடு சேர்ந்து பாடு அனுபவிக்க வந்திருக்கிறோம். ஆமென். எது வரைக்கும்? 40 நாளைக்கு மட்டும் இல்ல, ஜீவனுள்ள நாளெல்லாம். ஆமென். இயேசுவுக்காக வாழ்ந்து நம்ம பரலோகம் போகணும். ஆமென். இதுதான் தேவன் நம்மிடத்துல விரும்புகிற காரியமா இருக்குது. அதுவைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்து வாசிரா எரேமியா 20ஆம் அதிகாரம் 28வது வசனம். எரேமியா 20ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. எத்தனை வசனம் இருக்கு அதுலமா? அதான் 18. அதான் இருக்கு. 17 பாருங்க. நகைப்பும் பரியாசமும் ஆனேன் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு பாருங்க. அதுலயே எரேமியா 20 8வது வசனம் பண்ணீங்க. 8வது வசனம். நான் என்ன செஞ்சேன்? கதறுகிறேன், கூறுகிறேன். 7வது வசனம். கர்த்தாவே
கர்த்தாவே நீர் என்னை கீழ்ப்படிய பண்ணினீர், இணங்க பண்ணினீர். இதையோ வசனம்லாம் சொல்லி 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 எங்களை ஒப்பு கொடுக்க செய்தீர், எங்களை இணங்க செய்தீர். இயேசுவை நாங்கள் ரட்சகராய் ஏற்றுக்கொண்டோம், இயேசுவை ஃபாலோ பண்றோம், வேதத்தை வாசிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆண்டவருக்கு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க சொல்றது எல்லாத்தையும் நாங்க செய்யறோம். ஆண்டவரே எங்களை இணங்க பண்ணுகிறீர். தேவன் தாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை என்ன செய்கிறார் சொல்லுங்க, என்ன செய்கிறார்? கூப்பிடுறாரு. ஆமா, வாங்க வேதம் வாசிங்க, ஜெபிங்க, காலையில எழுந்துங்க, துதிங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க, தானம் பண்ணுங்க, பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களை என்னையும் தமது ஜனங்களை என்ன செய்றாரு? இணங்க பண்ணுகிறார், ஒப்பு கொடுக்க பண்ணுகிறார். நாம் பயந்து நடுங்கி இணங்கி கீழ்ப்படிந்து நாம் என்ன செய்கிறோம்? நாம் இணங்குகிறோம். கர்த்தர் நம்மை இணங்க பண்ணுகிறார், நாம் இணங்குகிறோம், கீழ்ப்படுகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணம் செய்கிறோம். ஆனா நடக்கிறது என்ன? நீர் என் மேய்ப்பனாயிருந்து, நீர் என்னை நடத்துகிறவராயிருந்து, நீர் என்னிலும் பலவானாயிருந்து, உம்முடைய அன்பினாலே என்னை மேற்கொண்டீர். அதனால நாள்தோறும் என்ன செய்கிற? நகைப்புக்கு இடமானேன்னா என்ன அர்த்தம்? துக்கத்திற்கு, வேதனைக்கு, பரியாசத்திற்கு, அவமானத்திற்கு, நிந்தைகளுக்கு, வேதனைகளுக்கு, துக்கத்திற்கு நான் ஆளாகிறேன். எல்லாரும் என்னை ஒரு 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 என்ன சொல்றது, எங்க அம்மாவே என்ன செஞ்சுட்டாங்க தெரியுமா? ஒரு முறை என்ன பெற்ற தாய் தான். ஆமா, போயும் பைபிள் எடுத்துட்டு பிச்சை எடுக்க போயிட்டான் என் பையன். அப்படியே சொன்னாங்க. வீடு விட போய் ஜபம் பண்ணிட்டு பிச்சை எடுத்து சாப்பிடுற அளவுக்கு போயிட்டான். இது தெரிஞ்ச ரோம கத்தோலிக்க கிறிஸ்தவ அம்மா, பூஜைக்கு போறவங்க தான், ஜபமலை பண்றவங்க தான், பக்தி உள்ளவங்க தான். ஆனா பைபிளை படிச்சு பைபிளை பற்றி தெரிந்து கொள்ளாம இந்த வேதத்தை நான் ஏந்தி ஊழியத்திற்குன்னு வந்ததை அவ்வளவு கேவலமா பேசினாங்க. என் சொந்த பந்தமெல்லாம் அப்படி என்னை கேவலப்படுத்தினாங்க, என்னை தூசித்தாங்க, பரியாச பொருளாக நான் மாற்றப்பட்டேன். சோதரர் அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் என்னால மறக்க முடியாது. ஊழிய பாதையில் எவ்வளவோ நிந்தனைகள், இதுவரைக்கும் எத்தனையோ சோதனைகள், போராட்டங்கள், மன துக்கங்கள், பரியாசத்துக்கும் நிந்தனைகளுக்கும் நான் அவமானப்படுத்தப்பட்ட நாட்கள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் யாருக்காக, எதுக்காக? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதை எதுக்காக சொல்றேன்னா, எனக்காக சிலுவையில பாடு சகித்த அவருக்காக இதெல்லாம் ஒண்ணுமே. பவுல் எழுதுகிறார் பாருங்க, 2 கொரிந்தியர்ல 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை படி. 11ஆம் அதிகாரம் 24வது வசனம், 2 கொரிந்தியர். யூதர்களால் ஒன்று குறைய. அப்போ எத்தனை அடி? ஒன்று குறைய எத்தனை அடி? அப்ப 40ல 1 போச்சுன்னா இல்லைங்க, 39 அடி. அந்த ஒரு அடி அடிச்சிருந்தாங்கன்னா 40 இருந்திருக்கும். அந்த அது ஒரு அடி அடிச்சிருந்தா 40 ஆயிருக்கும் இல்லையா? ஐந்து தரம் யாராலே அடிக்கப்பட்டார்? இயேசுநாதர் ஒரு 40 தான். அந்த இயேசுவுக்காக அப்போஸ்தலர் பவுல் வாங்கின அடி எவ்வளவுங்க?
195 முறை சாட்டையில யூதர்களாலே அடி வாங்கி இருக்கிறாரு இயேசுவுக்காக. அல்லேலூயா. இதெல்லாத்தையும் நம்ம பைபிள் படிக்கும்போது நமக்கு சரியா பண்றது இல்ல. நம்ம சிந்தித்து பார்க்கும்போது அப்ப இயேசுவுக்காக நம்ம இன்னும் 40 அடி கூட வாங்கலையே, ஒரு அடி கூட வாங்கலையே. அப்போ நோவாம உட்கார்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, போனோம், அழகா உட்காரணும், பாட்டு பாடணும், ஆராதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்றோம், ஜெபம் பண்றோம். சென்று வாருங்கள், பூசை முடிந்தது, சர்வேஸ்வரனுக்கு நன்றி, அவள் தான் முடிஞ்சது. இனி அடுத்த வாரம் தான். ஆமா, எப்ப ஞாயிற்றுக்கிழமை வரும்னு காத்துன்னு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ இதெல்லாம் ஒரு உபத்திரவமான்னு நான் கேட்கிறேன். இதெல்லாம் நமக்கு ஒரு கஷ்டம் இல்லாத ஒன்று நமக்கு கஷ்டமாக தோன்றுகிறது. அல்லேலூயா. அப்போ இயேசுவுக்காக நம்ம இனி வருகிற காலங்களில் எப்படி வாழ போகிறோம் என்று நமக்கே தெரியல. அல்லேலூயா. இயேசுவுக்காக நம்ம இன்னும் சாதிக்க போறது எவ்வளவு இருக்கா இல்லையா? அல்லேலூயா. ஆமென். அதனாலதான் பைபிள்ல சொல்றது, அந்த வசனத்துல எடுத்துக்காட்டு நேரம் இல்ல, நீங்க குதிரைகளோ காலாட்களோடு ஓடும் போதே இப்படி சோர்ந்து போயிட்டீங்கன்னா குதிரைகளோடு சேர்ந்து எப்படி ஓடுவேன்னு கேக்குறாரு. எப்படிங்க? காலாட்களோட ஓடும் போதே மிலிட்டரிக்கு ஆளு ஓடுவாங்க இல்லையா, டெய்லி காலில் பரேடு இருக்கும் இல்லையா? அதுக்கே இவ்வளவு சோர்ந்து போயிட்டா குதிரைகளோடு சேர்ந்து எப்படி ஓடுவீங்க? அப்போ இந்த காலங்களிலேயே நம்ம இவ்வளவு இதுக்கே நம்ம சோர்ந்து போயிட்டா இனி வருகிற காலங்கள்லாம் உபத்திரவ காலம் தானே. உபத்திரவ காலம் முடிஞ்ச உடனே மகா உபத்திரவம் தொடங்க போதே. அதெல்லாத்தையும் நம்ம எப்படி சமாளிக்க போறோம்? அதுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் கர்த்தரே. அல்லேலூயா. நம்மள நல்லா எக்யூப் பண்ணிப்போம். வேதத்தை வாசித்து நேசிச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆமென். வேதத்தை தியானிப்போம். ஆமென். வேதத்துக்காக சாட்சிகளாய் வாழ்வோம். இயேசுவுக்காக. இயேசு அடிக்கப்பட்டாரா? சொல்லுங்க. யாருக்காக அடிக்கப்பட்டாரு? எனக்காக, உங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டாரு. சோ அவருக்காக நம்ம ஒரு அடையாச்சும் வாங்கணும்ல, இல்லையா? வாங்கணுமா வேண்டாமா? பயப்படாதீங்க, அடிக்க மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனா வசனம் நம்மளை அடிக்கும் போது நம்ம அதை ஒத்துக்கணும், அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், நம்ம இசைந்து கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நம்மளை ஒப்பு கொடுக்க வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. வாசிங்க உபாகமத்துல, உபாகமம் 21 அதிகாரம். உபாகமம் 21 அதிகாரம் 12வது வசனத்தில் அப்படி படிங்களா? சொல்லி முடிச்சிடுறேன். இது நான் அப்படி நீ வீட்டுல போயிட்டு வாசித்து பாருங்க. அவளை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவாயானால் சரி. என்னங்க? தலையை நகத்தை வெட்டணும், தலையை முட்டை அடிக்கணும். வாசிங்க. சிறையிருப்பின் வஸ்திரத்தை நீக்கி உன் வீட்டிலிருந்து அவளை பெற்ற தகப்பனையும் தாயையும் நினைத்து துக்கம். அப்போ ஒரு நாட்டிலிருந்து இவங்களை சிறைபிடிச்சு கொண்டு வராங்க. கொண்டு வந்து அவளை தன் மனைவியாக மாற்றிக்கொள்ள ஒரு யூதன் அல்லது இஸ்ரேல் ஜனங்கள் அவளை விரும்பினால் அவளுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். என்ன ட்ரீட்மெண்டா? மொட்டை அடிக்கணும், நகத்தெல்லாத்தையும் நீக்கணும், துக்கம் கொண்டாடணும். யாருக்கு துக்கம் கொண்டாடணும்? யாரை நினைச்சு துக்கம் கொண்டாடணும்? அப்பாவையும் அம்மாவையும் நினைச்சு
துக்கம் கொண்டாடணும், அவளை அழட்டும். ஆமா, இனிமே வாழ போகிற காலம் வேற, இதுவரை வாழ்ந்த காலம் வேற. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய மணவாளன் எப்படியோ வாழ்ந்த நம்மேலே ஆசை வைத்து, நம்மேலே பாசம் வைத்து, நம்மை அவருடைய அன்பினாலே சிறைபிடித்து கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்குது? மொட்டை அடித்து, நகங்களை கலைந்து, பழையவை எல்லாவற்றையும் ஒழித்து விட்டு நாம் புது சிருஷ்டிகளாய் மாற வேண்டியதா இருக்குது. அல்லேலூயா. மொட்டை அடிக்கிறதுடைய காரியமே அதுதான். பழைய முடி எல்லாத்தையும் வலிச்சு போட்டுட்டு இனி புது முடி, புது வாழ்க்கை. அல்லேலூயா. புது வாழ்க்கை, புதிய குடும்பம், புதிய சந்தோஷம், புதிய ஆசீர்வாதம். அந்த புதிய 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 சத்தியத்திற்குள்ளே தேவன் நம்மை நடத்தி தமக்கேற்ற மனவாட்டியாக அவளை மாற்றிக் கொள்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. இனி உலக பிரகாரமான துக்கம் நமக்கு இல்ல. அல்லேலூயா. உலக பிரகாரமான உறவுகள் நமக்கு இல்ல. இனி நம்முடைய உறவுகள் எல்லாம் இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. ஏன்னா அவர் தமது ரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்தபடினாலே, நம்மை அவருக்கு சொந்தமாக்கி கொண்டபடினாலே. அல்லேலூயா. இது நாம் உணர்ந்து கொள்வோமா? ஆமென். நாம் அதனாலதான் நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இருந்த இடத்துல அப்படி நாம் எழுந்து நிற்கலாமா? ஸ்தோத்திரம். அன்புள்ள இயேசுவே, பரலோக பிதாவே, இன்றைக்கு கொடுக்கப்பட்டதான இந்த சத்திய வசனங்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் செய்கிறோம் ஆண்டவரே.